வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் சத்து மாவு வச்சு கேக் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி கேக் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம். அதில் அரை கப்பு தயிர் விட்டுக்கலாம். தயிர் விடலைன்னா 2 முட்டை சேர்த்துக்கலாம். 1 கப்பு நாட்டு சர்க்கரை அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை கப்பு ஆயில், குக்கிங் ஆயில், இவ்வளோத்தையும் நாம் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நாம் அரைச்சி எடுத்துக்கணும். இதை இனி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நாம் ஒரு அரிப்பு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலே 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். அதே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, இதையும் சேர்த்து நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதில் காய்க்காத பால் இருக்குது, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், விடும்போது அது படிப்படியாக விழணும். இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி நாம் எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் ஆயில் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை அதில் விட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி தட்டும்போது உள்ளேருந்து ஏர் பபிள்ஸ் வெளியே அந்த ஹோல் இல்லாமல் நமக்கு சூப்பராக நமக்கு கேக் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி தட்டிக்கிறோம். சைட்லலாம் பாருங்கள், ஏர் பபிள்ஸ் வருது. இப்போ நான் குக்கரை ஸ்டாண்டு போட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உள்ள உப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது ப்ரீஹீட் ஆயாச்சு. இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இனி நாம் குக்கரை மூடி வச்சுக்கலாம். உள்ள கேஸ்கட் இருக்குது, பட் நாம் இதில் வெயிட் போட மாட்டோம். இப்படியே
ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இருந்து ஒரு 40 நிமிஷம் நமக்கு வந்து கேக் வந்து நல்லா வேகட்டும். இப்போது 45 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லா பவ்வி வந்திருக்கு. இதை ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டலை. இப்போ கேக் நல்லா ஆறியாச்சு. நாம் இதோட சைடை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு மூடி வச்சு கமத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட கேக் சூப்பராக ரெடியாக இருக்கு. நல்ல சாஃப்டாக இருக்கு. கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கேக் அழகாக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.